கமலி அப்படின்ற பொண்ணு ரொம்ப துருதுருன்னு விளையாட்டுத்தனமா இருக்க பொண்ணு. அவளோட அம்மா கமலி கிட்ட, "கமலி, நம்ம கிட்ட குடிக்கிறதுக்கு ஒரு பானை தண்ணி தான் இருக்கு. மண்பானையில இருக்க தண்ணிய நீ வீண் பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அதனால உன் விளையாட்டுத்தனத்த இதுல காமிச்சிராத. நான் வெளிய போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளிய போயிடுறாங்க. கமலி தான் விளையாட்டுத்தனமான பொண்ணாச்சே. தன்னோட விளையாட்டுத்தனத்துல கால் பட்டு பானை கீழ விழுந்துருது. உடைஞ்சு தண்ணி எல்லாம் வீணா போயிடுது. சத்தம் கேட்டு அவங்க அம்மா ஓடி வர்றாங்க. ஐயையோ! கமலி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இருக்க தண்ணியெல்லாம் வீண் பண்ணிட்டியா? இப்ப குடிக்கிற தண்ணிக்கு நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பேசுறாங்க. கமலி ஓடி ஆடி விளையாண்டதுல அவளுக்கு வேற தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதும்மா. நான் விளையாண்டு விளையாண்டு எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி குடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. கோவமா கமலியோட அம்மா, கமலி, நான் உன்கிட்ட தெளிவா சொன்னேன். நம்ம கிட்ட இவ்ளோதான் தண்ணி இருக்கு. வீண் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். வாழ்க்கையில ஒண்ணு சொல் புத்தி வேணும். இல்லாட்டி சுய புத்தி வேணும். 2ம் இல்லாட்டி இப்ப நீ கஷ்டப்படுறேல்ல, அது மாதிரி தான் கஷ்டப்படணும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கமலிக்கு அப்பதான் தான் பண்ண தப்பு புரியுது. ஒண்ணு அம்மா வந்து தண்ணி இவ்ளோதான் இருக்கு. இத வீண் பண்ணாதன்னு சொன்னப்ப அவளுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருந்திருக்கணும். இல்லாட்டி நம்மளோட ஊர்லயே தண்ணி கஷ்டம் இருக்கு. அதனால தண்ணிய நம்ம வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கா அந்த விஷயம் புரிஞ்சிருந்திருக்கணும். 2ம் இல்லாம இருந்தனால தான் இப்ப அவ அவ்ளோ கஷ்டப்படுறா. கதையோட நீதி. வாழ்க்கையில ஒண்ணு எப்பவுமே சொல் புத்தியோட செயல்படணும். இல்லாட்டி சுய புத்தியோட செயல்படணும். இல்லாட்டி கஷ்டம் மட்டும் தான் மிஞ்சும்.